ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம நம்மளோட அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற மிஷின் வெல்லிஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் மிஷின். ஸோ இந்த ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் மிஷின் என்ன பண்ணும்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஆப்ரேஷனை இன்னும் கிளியராகவும், இன்னும் ப்ரிசைஸாகவும், இன்னும் பியூட்டிஃபுல்லாகவும் பண்ணும். ஸோ இந்த மிஷின் பார்க்குறது தான் நமக்கு மெயின் ரொபாட்டிக் கன்சோல். ஸோ இந்த மெயின் ரொபாட்டிக் கன்சோல் என்ன பண்ணும்னா, இதில் தான் உங்களோட அந்த சா மிஷின்லாம் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இதை தவிர இங்கே இருக்கிறது பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு கேமரா. மில்லி செகண்ட், ஒரு ஈவன் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் முதற்கொண்டு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணக்கூடிய கேமரா. ஸோ இந்த மிஷின் மூமெண்ட்டை இந்த கேமரா கேப்சர் பண்ணி இந்த ரெண்டு மிஷின்ஸும் நமக்கு கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட கட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக நம்மளால் கட்ஸ் எடுத்து நம்ம அந்த சர்ஜரியை முடிக்க முடியுமோ அது இந்த ஸ்க்ரீனில் நமக்கு காட்டும். ஸோ ஒவ்வொரு முழங்காலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டியும் நாங்கள் மார்க் பண்ணி காட்டுவோம். அந்த அந்த ஒரு மார்க்கர் மாதிரி இருக்கும். அந்த மார்க்கர் வச்சு நம்ம இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம மார்க் பண்ணி காட்டுவோம். அந்த மார்க் பண்ணி காட்டுற இன்ஃபர்மேஷனை இது திரும்ப ப்ராசஸ் பண்ணி நமக்கு 3D இமேஜ் நமக்கு ஒன்று கொடுக்கும். உங்கள் முழங்காலோட 3D இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 3D இமேஜ் வச்சு நம்மளால் வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட், அதாவது உள்ளே வைக்கக்கூடிய செயற்கை உபகரணத்தை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்ஷன் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணுறது, இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மிஷினில் நம்ம வர்ச்சுவலாக பண்ணலாம். வர்ச்சுவலானாக்கா நம்ம இன்னும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த மிஷின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இப்படி தான் ஃபிட் ஆகும் அப்படின்றத வச்சுட்டு அதுக்கு அடுத்து பேலன்சிங்னு சொல்லுவோம். ஸோ முழங்காலோட இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ், அதாவது டைட்னஸ், நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச உடனே உங்கள் முழங்காலில் ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் இருக்கணும். அந்த ஃபிட் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், இந்த இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ஃப்ரண்ட்ல இம்ப்ளான்ட்டை மூவ் பண்ணுறது, பேக்ல இம்ப்ளான்ட்டை மூவ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம வர்ச்சுவலா, ஒரிஜினலாக இல்லாமல் நம்ம வர்ச்சுவலாக நம்ம இதில் பார்த்துக்குவோம். இதை பார்த்த பிறகு நமக்கு ஃபைனலைஸ், ஓகே இந்த பர்டிகுலர் பேலன்சிங்கும் இந்த பர்டிகுலர் சைஸ் ஆஃப் இம்ப்ளான்ட்டும் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ண பிறகு நம்ம சர்ஜரிக்கு போகலாம். ஒன்ஸ் ஓகே கொடுத்த பிறகு தான் இந்த மிஷின் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ நமக்கு இந்த சா கரெக்டாக கொண்டு வந்து பொசிஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வெறும் இந்த பட்டன் மட்டும் அமுக்கணும்னா இந்த ஹோல் சர்ஜரியுமே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இது முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்ஜன் இல்லாமல் இது எதுவும் செய்யாது, தன்னால் எதுவும் செய்யாது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆட்டோமேட்டிக் மிஷின், இட் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை த சர்ஜன். யாரும் பயந்துட வேணாம். தன்னால் ஒரு மிஷின் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு மூட்டை மாட்டி விட்டு போயிருதோ அப்படின்ற ஒரு பயம் யாருக்கும் இருக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை த சர்ஜன், பட் all the information is given by the machine itself. So இந்த ரெண்டு மிஷின்களும், இந்த கேமராவும், இந்த பர்டிகுலர் ரொபாட்டிக் சிஸ்டமும் வெல்லிஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சிஸ்டத்துக்கான ரொபோட். இதுக்கப்புறம் இந்த ரொபோட் மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம உள்ள வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட்ஸ், அதாவது மூட்டு உபகரணங்களும் இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த பர்டிகுலர் கம்பெனியோட இம்ப்ளான்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எங்க இட்ஸ் அன் இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட். கிட்டத்தட்ட 12 வருஷமா அதுக்கு டெஸ்டட் ட்ரைட் அவுட் இம்ப்ளான்ட் அண்ட் இட் இஸ் வெரி குட். பேஷண்ட்ஸுக்கு போட்டோம்னாக்கா உங்களுக்கு லாஞ்சிவிட்டி, முன்னாடியெல்லாம் 15 to 20 இயர்ஸ் சொல்லுவோம் மூட்டு போடுறது. இப்போ இந்த ரொபோட் வந்ததுலேருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் 25 இயர்ஸ் ஆகுது நமக்கு இந்த லாஞ்சிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய நாள் அது தாக்கு பிடிக்கும் உங்கள் உடம்புல. ஸோ அந்த இம்ப்ளான்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்ப்ளான்ட்டும் இட் இஸ் த பெஸ்ட் இம்ப்ளான்ட் நம்ம போடுறது. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரொபோட்டிக்ல அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட் பண்ணுற டைம் பழைய டைம் அது அளவுக்கே தான் இருக்கும். ரொம்ப ப்ரொலாங் சர்ஜரிஸ்லாம் இருக்காது. ஸோ அதை பற்றி பயப்பட வேணாம். இந்த சர்ஜரியோட டைமிங்கை நமக்கு மேக்ஸிமம் இதுவும் குறைச்சி கொடுக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு பிளட் லாஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் உள்ள இந்த பேலன்சிங்க்கு நம்ம முந்தி கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம சாஃப்ட் டிஷ்யூ உள்ளே இருக்கக்கூடிய ஜவுகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் நிறையா பண்ணுவோம். ஸோ அதனால ரிலீஸ்னால என்ன ஆகும்னா ப்ளீடிங் நிறையா ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு நடக்கிறதுக்கு ஜாஸ்தி டைம் ஆகும், கொஞ்சம் வலிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த மிஷின் வந்ததுலேருந்து நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் நிறையா குறைச்சிருக்கோம். நிறைய சர்ஜரிஸ் இதில் பண்ணியிருக்கோம். அதோட பெனிஃபிட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸும்
அதை இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் மிஷின் அண்ட் உங்களோட நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸை கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் ஆக்குறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ எல்லாரும் இதை பயனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு நோக்கம். தேங்க்யூ.